இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். இந்த பள்ளியில் மாணவர்கள் எல்லோரும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பள்ளியின் முதல்வர் நல்லொழுக்க பாடம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதற்கு தெய்வ பக்தியுள்ள ஒரு கிறிஸ்துவ ஆசிரியரை நியமித்தார். அவர் பெயர்தான் பிரைட்சன். இந்த நல்லொழுக்க பாட வகுப்பில் 8th to 12th வரை படிக்கும் மாணவர்கள் சேர வேண்டும். பிரைட்சன் சார் உடற்பயிற்சி ஆசிரியரும் ஆவார். இவரை மாணவர்களின் பெற்றோரில் அனைவருக்கும் பிடிக்கும். ஏனென்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிக்கும் பிள்ளைகள் இவர் மூலம் நல்ல பிள்ளைகளாகி பெற்றோர் எதிர்பார்த்ததை விட படித்து நல்ல மதிப்பெண்களும் எடுத்திருக்கின்றனர். பிரைட்சன் சார் எல்லா மாணவர்களும் தெய்வ பயம் உள்ளவர்களாய் இருந்தால் வாழ்க்கையில் தேவனால் மிகவும் உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்று மேன்மையாய் இருப்பார்கள் என்ற வேத சத்தியத்தை பிள்ளைகளுக்கு நடைமுறையாக கற்றுக் கொடுக்க விரும்பினார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாரும் பார்க்க முடியாத இருட்டிலும் நாம் செய்வதை தேவன் பார்க்கிறார், அவர் சகலத்தையும் அறிவார் என்ற சத்தியத்தை மாணவர்களுக்கு விளக்க ஒரு சோதனை செய்தார். அதாவது ஒரு பளபளக்கும் பாத்திரத்தில் கண்ணாடி போன்ற தெளிந்த தண்ணீர் இருக்கும். அதில் நீங்கள் உற்று பார்த்தால் உங்கள் முகம் தெளிவாய் தெரியும். ஆனால் தண்ணீரில் உங்கள் விரலை வைத்து பார்த்தால் உங்கள் முகம் பல முகங்களாய் தெரியும். அந்த அறைக்குள் யாருமே இருக்க மாட்டார்கள். உங்களை கண்காணிக்க சிசிடிவி கேமரா கூட இருக்காது. ஆனால் நீங்கள் செய்வதை தேவன் மட்டுமே பார்ப்பார், வேறு யாராலும் பார்க்க முடியாது என்றார். ஒவ்வொருவராக தான் அந்த ரூமுக்கு போக வேண்டும். ஒருவர் வந்த பின் தான் இன்னொருவர் போகணும். உங்களை உள்ளேயும் வெளியேயும் யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க. இந்த டெஸ்ட் என்னன்னா, தண்ணீரை யாருமே தொடக்கூடாது. தண்ணீரை தொடுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், தண்ணீரை தொடாதவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என விதிமுறைகளை சொல்லி ஒவ்வொருவராக உள்ளே சென்று வந்து இப்படியே காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மாலை 4 மணிக்கு இந்த டெஸ்ட் முடிந்தது. இந்த ரூம்குள் போய் வந்த அத்தனை பேரும் நாளை கட்டாயம் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி அப்போதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார், பயப்படாதவர்கள் யார் என்பதை கர்த்தர் காண்பிப்பார் என்றார். அந்தபடியே அடுத்த நாள் காலை ஸ்கூலுக்கு 52 பேரும் ஆல் பிரசன்ட். பிரைட்சன் சார் 52 ஸ்டூடெண்ட்ஸையும் லைனா நிக்க சொல்லி தங்களது கை விரல்களை நீட்ட சொன்னார். உங்க 10 விரல்ல ஏதாவது ஒரு விரல்லையோ அல்லது 2 விரல்லையோ ஏதாவது லேசான நிறம் தெரிகிறதோ அவர்களை எல்லாம் தனியாக நிற்க சொன்னார். அப்படியே 49 பேர் விரல்களின் நகங்களில் கலர் தெரிந்தது. 3 பேரின் விரல்களில் மட்டும் எந்த கலரும் தெரியல. ஏனென்றால் பிரைட்சன் சார் அந்த தண்ணீரில் ஒரு கெமிக்கல் கலந்திருந்தார். அந்த தண்ணீரை தொட்டவர்களின் விரல்கள் எவ்வளவுதான் சோப்பு போட்டு எப்படி கழுவினாலும் கரை போகாது. அப்படியே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் அந்த 49 பேரும் தண்ணீரை தொட்டதினால் கை விரல்களில் மாற்றம் தெரிந்தது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்ததினால் அந்த 3 பேரும் தண்ணீரை தொடவில்லை என எல்லார் முன்னிலையிலும் பிரைட்சன் சார் அவர்களை பாராட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தார். அந்த 49 பிள்ளைகளும் கண்ணீரோடு ஏசப்பா கிட்ட இனி நாங்க நிச்சயமா உங்களுக்கு பயந்து நடப்போம்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இதை நிரூபிச்சு காண்பிக்க இவங்க எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் பேப்பர், பிட் பேப்பர் எல்லாம் இவங்க டெஸ்க்லேயே வச்சோம். யாருமே அதை கவனிக்காம உண்மையா அவங்க படிச்சதை எழுதி ஏசப்பா பிள்ளைங்கன்னு நிரூபிச்சாங்க. அன்பான பிள்ளைகளே, பாத்தீங்களா? ஒரு சின்ன டெஸ்ட்லயே அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. நம்ம தவறு செய்யும் எந்த சூழ்நிலையிலும் யாருமே நம்மளை பார்க்கலன்ற பயம் நமக்கு இல்லாம ஏசப்பா நம்மளை பார்க்கறாருன்ற பயம் நமக்கு இருந்தா போதும். எப்படி ஏசப்பா அவங்க தப்ப மன்னிச்சாரோ அது போல உங்களையும் யோசேப்பை போல ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அகிலன், முகிலன், மகிழன் இவங்க அப்பா செழியன் தன் மனைவியோட குடும்பமா மதுரையில வாழ்ந்து வந்தாங்க. செழியன் தன்னுடைய பிள்ளைங்களை ஹையர் ஸ்டடிஸ் படிக்க தான் அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சதை யோசிச்சு முகிலனை பார்த்து, நீ விவசாயம் அக்ரிகல்ச்சர் படி, அப்போதான் நீ விவசாயத்துல நல்ல பசுமை புரட்சி செய்து நமது நாட்டிற்கு மிகவும் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாரு. அகிலனை பார்த்து, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ விஞ்ஞானம் சயின்ஸ் படி, அப்போதான் பெரிய பெரிய இன்வென்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய சயின்டிஸ்டா ஆவன்னு சொன்னாரு. கடைசியா மகிழனை பார்த்து, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ சட்டம் லா படி, அதில் உயர்ந்த சட்ட படிப்பை படித்து நாட்டின் சீர்கேடுகளை சீர்படுத்தி ஒரு நீதிபதியாவோ இல்லனா ஒரு வழக்கறிஞராவோ வருவேன்னு சொன்னார். செழியன் தன் 3 பிள்ளைகளுக்கும் 3 வீடுகள் பிரித்து கொடுத்தார். மூத்தவன் முகிலனுக்கு விவசாய நிலத்துல ஒரு வீடு, அகிலனுக்கு மதுரையில ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, மகிழனுக்கு ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியா செய்தார். செழியனுடைய பிள்ளைகளான அகிலனும் மகிழனும் அம்மா கிட்ட ஒரே சண்டை. என்னம்மா, அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன போய் சயின்ஸ் படிங்கிறாரு, அது எனக்கு வரவே வராது, நான் சயின்ஸ்லாம் படிக்க மாட்டேன், இங்கிலீஷ் தான் படிப்பேன்னு சொன்னான் அகிலன். மகிழன், அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் சொல்றதான் நான் படிக்கணுமா, என்னால முடியவே முடியாது, நான் மேக்ஸ் இல்லைன்னா காமர்ஸ் தான் படிப்பேன், அப்பா கிட்ட போய் சொல்லுங்கன்னு 2 பேரும் சொன்னாங்க. அம்மாவும் மெதுவா இந்த விஷயத்த அப்பா கிட்ட பயத்தோட சொன்னாங்க. அப்படியா, அவனுங்களுக்கு என் சொல்ல கேட்க விருப்பம் இல்லையா, அப்ப அவங்க இஷ்டம் போல செய்யட்டும்னு விட்டு விட்டார் அப்பா. மகிழன் வேலூரில் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணி காமர்ஸ் படித்தான். இப்படியே இவர்கள் படிக்க சில நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் சிலர் அகிலன் அப்பாவை தேடி அவங்க தெருல நின்னு செழியன் அட்ரஸ விசாரிச்சாங்க. இதை பார்த்த செழியன், நான் தான் அகிலன் அப்பா, என்ன விஷயம், என்ன ஆச்சுன்னு கேட்க, நாங்க அகிலன் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கான்னு சொல்ல, அப்பாவும் அம்மாவும் சென்னைக்கு பதறி அடிச்சு போனாங்க. அகிலன் ஐசியூவில் இருந்தான். டாக்டர் அகிலன் அப்பாவை பார்த்து, நல்லா குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு போய் ஒரு பெரிய மரத்துல மோதி இருக்கான், மண்டையில பலமா அடிபட்டிருக்கு, எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அகிலன் உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, அவன் ஞாபக சக்தியை எங்களால காப்பாற்ற முடியுதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து காமர்ஸ் படிப்பு என்னாச்சு பாப்போமா. மகிழன் காலேஜ்ல உள்ள ஒரு யூனியன்ல சேர்ந்து காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டா பேசினதால காலேஜ்ல இருந்து அவன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல, ஏன் நாங்க உங்க பையனை காலேஜ்ல இருந்து நீக்கி அவனுக்கு டிசி கொடுக்க கூடாதுன்னு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பி இருந்தாங்க. இந்த லெட்டரை படிச்ச அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேதனை மேல் வேதனை. சரி, அப்பாவின் சொற்படி கேட்டு அக்ரிகல்ச்சர் படிக்க போன முகிலன் என்னவானான்? அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும்னு அப்பா சொற்படியே கோயம்புத்தூரில் உள்ள ஒரு காலேஜ்ல சேர்ந்து அக்ரிகல்ச்சர் படிச்சான். அதே காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச முகிலனுக்கு திருநெல்வேலியில இருந்து வந்து படிச்ச எர்னஸ்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க. எர்னஸ்ட் ஏசு கிறிஸ்துவ மேல மிகவும் பக்தி உள்ளவன். அவன் மூலம் முகிலனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருவரும் சேர்ந்து ஜெபித்து சண்டேல சர்ச்சுக்கு போறது, கலந்து ஆலோசித்து படிப்பது என்று இருவரும் இருந்தார்கள். இவர்கள் நன்றாக படித்து விவசாயத்தில் மாஸ்டர் PhD முடித்து விஞ்ஞானிகளாகிவிட்டனர். முகிலன் தனக்கு இருந்த பல ஏக்கர் விவசாய நிலத்தில் விதவிதமான பயிர் செய்து அதன் விளைச்சலை கண்டான். ஊர் மக்களும் முகிலன் தோட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அரசாங்கமும் இதை அறிந்து வியந்து உலகம் அறியும்படி செய்தனர். இப்பொழுது முகிலன் சாதாரண முகிலன் அல்ல, டாக்டர் முகிலன் PhD சயின்டிஸ்ட். இவனால் குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை. என்ன சந்தோஷம் பார்த்தீர்களா? அன்பான பிள்ளைகளே, அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து மகிமையான ஸ்தானத்திற்கு மேன்மை அடைந்த டாக்டர் முகிலன் எங்கே? தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம் போல் வாழ நினைத்த அகிலன் மகிழன் நிலைமை என்ன பார்த்தீங்களா? ஆமாம், கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிற அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாக உலகில் மேலான நிலைமையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எல்லாரும் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? இன்னைக்கு தான் நம்ம VBS ஓட ஃபைனல் டே ப்ரோக்ராம். ஓ, அதுதான் எல்லாரும் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா?
நம்ம விபிஎஸ் அப்போ ஒன்று கத்துக்கிட்டோம்ல, ஆர் யூ ரெடி சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஒரு வாட்டி சத்தமா சொல்லலாமா? ஆர் யூ ரெடி? அக்கா இருங்க, நம்ம பசங்க எல்லாம் சூப்பரா பண்றாங்க, ஆனா பேரண்ட்ஸ் யாருமே பண்ணவே இல்லையே. அப்ப பேரண்ட்ஸ் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்றீங்களா? எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். ஊஹா ஊஹா ஐ அம் ரெடி. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? சத்தமா. ஓகே, ஆர் யூ ரெடி? காக்கா பேரண்ட்ஸ் யாருமே பண்ணவே இல்ல. நான் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அக்கா. பாருங்க இப்ப சூப்பரா பண்ணுவோம் நாங்க. எல்லாம் பண்ணலாமா? சத்தமா. ஒன் லாஸ்ட் டைம். ஓகே, ரெடி? ஆர் யூ ரெடி? கம் ஆன். சரி, இப்போ நம்ம எல்லாம் எவ்ரிடே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? சூப்பர். ஆமாக்கா, பிரேயர் பண்ணுவோம்க்கா. ஆமாங்கக்கா. சரி, நம்ம பிரேயர் பண்ணி இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண பாஸ்டர் எபினேசர் அங்கிள் இன்வைட் பண்ணலாமா? பூரண சுவிசேஷ விடுமுறை வேதாகம பள்ளி என்கிற FGVBS ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் 1973 வருடம் தொடங்கி இந்த வருடம் வரை கர்த்தர் நம்முடைய மூத்த போதகருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நன்மையும் கிருபையுமாய் நடத்தி தந்த தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஞானத்தின் ஊற்றாகிய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் அன்பு, சிறு பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு, விலையேறப்பெற்ற கல்வாரியின் அன்பு, சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் FGVBS ஊழியத்தை கர்த்தர் தரிசனமாக கொடுத்து எங்கள் மூத்த போதகர் மூலமாக பல வருடங்களாக 1973 வருடம் முதல் தகப்பனை கர்த்தர் ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளை கொடுத்து, கருப்பொருளுக்கு ஒத்த பாடல்கள், வசனங்கள், வேத பாடங்கள், சத்தியங்கள், பொருள் விளக்க கதைகள் என்று சொல்லி கர்த்தர் உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் ஆளுகை செய்து அந்த FGVBS மூலியமாய் கர்த்தர் நீர் ஆண்டவரை அநேக ஊழியர்களை எழுப்பி தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டிலும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தர் FGVBS ஊழியத்தை கர்த்தர் தந்ததற்காக நன்றி. எங்கள் சபையிலே எங்களுடைய சிறு பிள்ளைகள், சுற்றிலும் உள்ள சிறு பிள்ளைகள் வந்து உம்முடைய சத்திய வசனத்தில் ஊண்டி வளர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமிலே அல்பாவும் ஒமேகாவும் எல்லா ஞானத்துக்கும், எல்லா ஆசீர்வாதத்துக்கும், எல்லா நன்மைக்கும் கிருபைக்கும் ஊற்றாயிருக்கிற கர்த்தர் நீர் ஆளுகை செய்து இந்த நிகழ்வில் ஆரம்பம் முதல் இறுதி வரை கர்த்தருடைய கிருபையின் பிரசனம் நிறைவாய் நடத்தும்படியாய் அப்பா, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர், எங்கள் சபையின் மூலமாக அப்பா பயனடைந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் மகிமைப்படுத்தும்படியாய் பெற்றோர்களாய், சபையாய், பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவுடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, இப்போ நம்ம வந்திருக்க எல்லாரையும் பேரண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றதுக்கு வெல்கம் ஸ்பீச் தர நான்சி ஆண்டி வராங்க. எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நமது சபையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழ் FGVBS ஊழியமானது 6 நாட்களும் சிறப்பாக நடைபெற்றது. எங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும் எங்களுடைய மூத்த போதகர் பாஸ்டர் ரெவரண்ட் சொர்ணராஜ் அவர்களையும், நம்முடைய உதவி போதகர் பாஸ்டர் ஜோனத்தான் சொர்ணராஜ் அவர்களையும், ஸ்டெஃப்கா ஜோனத்தான் அவர்களையும், போதகர் இமானுவேல் எபினேசர் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த சபை விசுவாசிகள் அனைவரையும் FGVBS குடும்பத்தின் சார்பாகவும் சிசி கிட்ஸ் ஞாயிறு பள்ளி சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சூப்பர்க்கா. நான்சி ஆண்டி அவங்க ஸ்டைல்ல பேரண்ட்ஸ், கிட்ஸ், பாஸ்டர் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டைல்ல இன்வைட் பண்ணலக்கா. ஆமாங்கக்கா. நம்மளாம் யாரு பசங்களா? சத்தமே கேட்கல, நல்லா சத்தமா. நம்மளாம் யாரு? சூப்பர். இப்போ நம்ம ஸ்டைல்ல வெல்கம் பண்ணதுக்காக நம்ம ஜூனியர் சீனியர் அண்ணாலாம் சூப்பரா டான்ஸ் பண்ண வராங்க. பார்த்துடலாமா? நான் ஒரு ஸ்டார். ஜீசஸ் ஸ்டார். நான் ஒரு ஸ்டார். ஜீசஸ் ஸ்டார். வந்த நட்சத்திரங்களே, FGVBS நட்சத்திரங்களே, வந்த நட்சத்திரங்களே, ஜீசஸ் ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே.
கண்ணில் மின்மின் ஸ்டார் நாங்களே ஸ்டார்ஸ் நாங்களே பள்ளியில் மின்னும் ஸ்டார் நாங்களே ஸ்டார்ஸ் நாங்களே விண்ணில் மின்மின் ஸ்டார் நாங்களே ஸ்டார்ஸ் நாங்களே இயேசுவின் ரைட்டான ஸ்டார்கள் நாங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே FGBPS நட்சத்திரங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே This is ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே FGBPS நட்சத்திரங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே This is ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே ஓ ஓ ஓ நான் ஒரு ஸ்டார் ஓ ஓ oh, Jesus star. Oh, 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 நான் ஒரு star. Oh, 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 Jesus star. வாங்க வாங்க நட்சத்திரங்களே FGBPS நட்சத்திரங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே இது ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே FGBPS நட்சத்திரங்களே வாங்க வாங்க நட்சத்திரங்களே இது ஆசீர்வதித்த நட்சத்திரங்களே ஓ ஓ ஓ நான் ஒரு ஸ்டார் ஓ ஓ ஓ ஜீசஸ் ஸ்டார் ஓ ஓ ஓ நான் ஒரு ஸ்டார் ஓ ஓ வாவ், எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடினாங்களா? எல்லாம் ஒன்னோட கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர் அக்கா. இந்த ஒரு வாரத்துல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம், என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாதுல்லக்கா. ஆமாங்கக்கா. அதனால நம்ம இந்த டே 1 to 5 என்னென்ன பண்ணோம்னு ஒரு குட்டி வீடியோ கிளிப்ல பார்க்க போறோம். பார்த்துடலாம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் விற்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் விற்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே blessing கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே blessing கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே 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 பாடுவோம் சந்தோஷமா பாடுவோம் ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம் ஆடுவோம் சந்தோஷமா பாடுவோம் ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம்
தீம் சாங் ஆடி நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணியாச்சு. ஆமா. இந்த வருஷத்தோட தீம் வந்து நம்ம பசங்களுக்கு தெரியும், ஆனா பேரண்ட்ஸ்க்கு தெரியாதே. ஆமா அக்கா, இந்த வருஷத்தோட தீமை வந்து எங்க பிள்ளைங்க அவங்க டான்ஸ் மூலியமா அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்ல போறாங்க. சீனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தீம் சாங் ஆடுவாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. Blessing கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே, Blessing கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே. 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 ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம். ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம். போட்டு தள்ளி மீட்டு வந்தாரே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் தந்தாரே. பார்வோன போட்டு தள்ளி மீட்டு வந்தாரே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் தந்தாரே. கற்பனைக்கு கீழ்ப்படிய கற்று தந்தாரே, கற்பனைக்கு கீழ்ப்படிய கற்று தந்தாரே. காத்திருந்து ஜபிக்கும்படி சொல்லி தந்தாரே, காத்திருந்து ஜபிக்கும்படி சொல்லி தந்தாரே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே. 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 ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம். ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம். பரலோகம் எங்களுக்கு ஆயத்தம்தானே, வலப்பக்க செம்மறி ஆடு நாங்களே. பரலோகம் எங்களுக்கு ஆயத்தம்தானே, வலப்பக்க செம்மறி ஆடு நாங்களே. பரலோகம் எங்களுக்கு தான், பரலோகம் எங்களுக்கு தான். ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களுக்கு தான், ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களுக்கு தான். நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே. 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 ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம். ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், ஒய்யாரமா ஓசை எழுப்புவோம். ஒய்யாரமா ஓசை எழுப்பு. ஒய்யாரமா ஓசை எழுப்பு. தீம் சாங் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஜோரா பாப்போம். சரி அக்கா, ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? பிள்ளைங்களா, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கேட்கல. மீட்கப்பட்டவர்கள். பேரண்ட்ஸ் கேட்கலையா? சத்தமா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டேயோட வசனம் கேட்போமா பிகினர் பசங்க கிட்ட? கேட்கலாக்கா. பிகினர் பசங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டே வசனம் என்ன? கர்த்தாவே நீர் என்னை மீட்டு
கொண்டீர். கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். சங்கீதம் 1:5. ஓகே சூப்பர். இதாங்க பிகினர் ஃபர்ஸ்ட் டேயோட வசனம். ஓ சூப்பர்க்கா. அதே மாதிரி டே 1ஓட சாங்க்கு அப்படியே போயிடலாமா? போயிடலாக்கா. ஜூனியர் கேர்ள்ஸ் வாங்க டான்ஸ் ஆடுறது. முடியாது முடியாது பிழையாமே இயேசப்பா கூடவே இருப்பதாலே மீட்கப்பட்ட இஸ்ரவேலை தொட முடியல ஜெய கம்பீரம் கூடவே இருக்கிறாரே. முடியாது முடியாது பிழையாமே இயேசப்பா கூடவே இருப்பதாலே மீட்கப்பட்ட இஸ்ரவேலை தொட முடியல ஜெய கம்பீரம் கூடவே இருக்கிறாரே. மீட்டுக் கொண்டாரே ஜெயித்து மீட்டுக் கொண்டாரே இயேசப்பா எங்களை மீட்டுக் கொண்டாரே. மீட்டுக் கொண்டாரே ஜெயித்து மீட்டுக் கொண்டாரே இயேசப்பா எங்களை மீட்டுக் கொண்டாரே. மீட்டு 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 மீட்டுக் கொண்டாரே. ஏ ஏ ஏ அல்லேலூயா. மீட்டு 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 மீட்டுக் கொண்டாரே. ஏ ஏ ஏ அல்லேலூயா. சாத்தான ஒரு கை பார்த்திடுவோமே பிழையா பயந்து ஓடிடுவானே. நாங்க ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளே இயேசப்பா எங்க கூட இருக்கின்றாரே. சாத்தான ஒரு கை பார்த்திடுவோமே பிழையா பயந்து ஓடிடுவானே. நாங்க ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளே இயேசப்பா எங்க கூட இருக்கின்றாரே. மீட்டுக் கொண்டாரே ஜெயித்து மீட்டுக் கொண்டாரே இயேசப்பா எங்களை மீட்டுக் கொண்டாரே. மீட்டுக் கொண்டாரே ஜெயித்து மீட்டுக் கொண்டாரே இயேசப்பா எங்களை மீட்டுக் கொண்டாரே. மீட்டு 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 மீட்டுக் கொண்டாரே. ஏ ஏ ஏ அல்லேலூயா. மீட்டு 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 மீட்டுக் கொண்டாரே. ஏ ஏ ஏ அல்லேலூயா. பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு உற்சாகமே இல்லையே. ஏசப்பா நம்மள மீட்டு கொண்டாரு தானே இல்லையா? எனக்கு கிளாப் பண்ண கூடாதுப்பா. பிளெஸியாக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆர் யூ ரெடி? இல்ல 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 ஸ்டூடண்ட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ். ஓகேவா? நீங்க தான் சொல்லணும். ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ ஹா ஓ ஹா ஐ அம் ரெடி. நான் யாரும் சொல்ல மாட்டீங்க. எல்லாம் கவனமா இருங்க. பாஸ்டர் நோட் பண்றாங்க. அதனால எனக்கு ரிப்ளை பண்ணணும். புரியுதா? ரெடியா? பேரண்ட்ஸ் ஆர் யூ ரெடி? என்னது இப்படி போகுது? இது என்ன? இது VBS ஃபைனல். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஃபயரா இருக்கணும். நம்மள யாரு? ஜீசஸ் ஸ்டார்ஸ். ஜீசஸ் ஜீசஸ். பேரண்ட்ஸ் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ வடை இருக்கா? அதானா? சரி அக்கா, 5 டேஸும் நம்மளுக்கு ஒரு ஃபிலிம்லாம் போட்டு காமிச்சிங்களே, டிவோஷனல் ஃபிலிம்க்கா. போட்டு காட்டுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஓகே காட்டுறேன். ஓகே. மிகவும் கஷ்டத்தில் இருந்த தானியேல் பிழைப்பதற்காக தன் குடும்பத்துடன் கர்நாடகாவின் வடக்கு பகுதியான துரைத்தனூரில் இருந்து சென்னைக்கு வந்தார். கூலி வேலை செய்து கஷ்டத்தோடு தன் குடும்பத்தை நடத்தி வந்த தானியேலை தேடி ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்தார். அந்த பெரியவர் தானியேலை பார்த்து, நான் கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ மிகவும் தன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுற. நீ வேண்டும்னா என் கூட வா. எனக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை ஒட்டியே ஒரு சின்ன கடையும் இருக்கு. அந்த கடையோட வியாபாரத்தை நீயே பார்த்துக்கோ. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் தனியா தான் இருக்கேன். என் மனைவியும் மறிச்சிட்டா. என் மகனும் கல்யாணம் முடிச்சு அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான். நீ எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிறியா என்று பெரியவர் தானியேலை கேட்டவுடன் அவனும் அவரோடு சேர்ந்து கொண்டான். தானியேல் 3 நாட்களுக்கு பின்பு
அப்படியே தானியேல் பெரியவரையும் கடையையும் பொறுப்பா பார்த்துக்கிட்டான். தானியேல் மனைவி நல்லா ருசியா சமைப்பா. அப்படியே ஒரு நாள் தான் சமைப்பதை அந்த பெரியவருக்கு கொடுத்து அவரும் சாப்பிட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். இதற்கப்புறம் தினமும் தானியேல் வீட்டிலிருந்து தான் பெரியவருக்கு சாப்பாடு வந்தது. இப்படியே நாட்கள் கழிந்து பின் ஒரே குடும்பமாய் வாழ்ந்தார்கள். பெரியவர் கொஞ்சம் வசதி உள்ளவர். தானியேலுக்கு 10th படிக்கிற ஒரே மகன் இருந்தான். அவன் பெயர் கிடியோன். பெரியவர் கிடியோனை தன் பிள்ளையாக பாவித்து அவனை நல்லா படிக்க வச்சு MBA பட்டதாரியும் ஆக்கினார். இனி கிடியோனும் அவன் தகப்பனும் வியாபாரத்தை நல்லபடியா நடத்தி வந்தாங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்தோடி கிடியோனுக்கு பெரியவர் தலைமையில கல்யாணமும் நடந்தது. பெரியவருக்கு மிகவும் வயதாகி தனது 96வது வயதில் நிம்மதியா மரணமும் அடைந்தார். இதற்கு பின் தானியேலும் தன் மகனும் சிறிய கடையை சூப்பர் மார்க்கெட்டாக டெவலப் ஆக்கி பெரிய தொழில் அதிபர்கள் ஆனார்கள். இப்படியே இவர்கள் சந்தோஷமாய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். தானியேலுக்கு ஊரிலே ஒரு ஜென்ம விரோதி இருந்தான். அவன்தான் சாலமன். தானியேலும் சாலமோனும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். இவர்கள் இரு குடும்பத்துக்கும் ரொம்ப வருஷமா சொத்து தகராறு இருந்தது. அதாவது அரை கிரவுண்ட் நிலம் சாலமோனுக்கும் தானியேலுக்கும் பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வந்தது. இதில் தானியேல் 2 அடி உள்ளே வந்துட்டான் என்பதுதான் காரணம். எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு தானியேல் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா, தானியேலே, நீ சென்னைக்கு போ, நான் உன்னை அங்கேதான் ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்படியே ஏசப்பாவும் சொன்னபடியே தானியேல் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஏசப்பா தானியேல் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவன் சென்னையில் சந்தோஷமா வாழ்வதை பார்த்த சாலமோனுக்கு இவன் மேல ஒரே பொறாமை. தானியேலை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும்னு எவ்வளவோ பிளான் பண்ணியும் ஒன்றும் நடக்கல. இப்படியே 25 ஆண்டுகள் கடந்து இருவருக்கும் 60 வயதை தாண்டியது. அப்பவும் சாலமன் திருந்தவே இல்லை. ஒரு நாள் தானியேல் ஏசப்பாவிடம், இந்த பகை தீர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நீ ஊரில் உள்ள உன் வீட்டை சாலமோனுக்கே தானமாய் கொடுத்துவிடு என்றார். தன் ஊரில் உள்ள சொத்தை சாலமோனுக்கே எழுதி வைக்க தானியேல் குடும்பமாய் கிளம்பினான். தானியேல் ஊருக்கு வருகிறான் என்ற செய்தி ஊரில் பரவ சாலமோன் அவங்கள ஊருக்குள்ள வரவிடாம காலி பண்ணிடணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு வேனை வாடகைக்கு எடுத்து அவங்க காரை ஆக்சிடென்ட் பண்ண வேகமா வந்து கொண்டிருந்தான். சாலமோனும் அவன் நண்பனும் அதிகமா சாராயம் குடிச்சிருந்தானுங்க. மெயின் ரோட்டில் வேகமா வேன் வருது. தானியேல் காருக்கும் சாலமோன் வேனுக்கும் 100 மீட்டர் தான் இருந்தது. அப்போது சாலமோனும் அவன் நண்பனும் கண்ட்ரோலை இழந்து மெயின் ரோட்டில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் மோதுவதை பார்த்த தானியேலும் அவன் குடும்பமும் ஓடி போய் காப்பாற்ற முயன்ற போது அந்த வேன்ல சாலமன் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து உடனே அவர்கள் கார்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று பல லட்சம் செலவு செய்து அவனை காப்பாற்றினார்கள். பின்பு தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சாலமன். தானியேலும் எல்லாத்தையும் மன்னிச்சு ஊரில் உள்ள நிலத்தில் சாலமோனுக்கு ஒரு பெரிய வீடும் கட்டி கொடுத்து சாலமோன் பேருக்கே அந்த வீட்டை எழுதியும் வைத்தான் தானியேல். பின்பு எல்லாவற்றையும் உணர்ந்த சாலமன், நான் உன்னை எப்படியாவது ஊருக்குள்ள வரவிடாம கொல்லணும்னு பிளான் பண்ணேன். ஆனா உன் ஏசப்பா உன் கூடவே இருக்கிறார். நீ அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்றான். இவ்வாறு இவர்களிடையே பகை நீங்கி சமாதானம் உண்டானது.
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். மீட்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாவ், ஸ்டோரி செம்ம சூப்பரா இருந்துச்சுலக்கா. சூப்பரா இருந்துச்சுக்கா. சரி, ஃபர்ஸ்ட் டேயோட வசனம், டான்ஸ், டிவோஷன் ஸ்டோரி கூட பார்த்துட்டோம். டே 2ஓட தலைப்பு என்னதுக்கா? பசங்களா, டே 2ஓட தலைப்பு என்ன? சத்தமே கேட்கல. டே 2ஓட தலைப்பு என்ன? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சத்தமே கேட்கல. பேரண்ட்ஸ்க்கு கேட்கணும்ல. இன்னொரு வாட்டி சத்தமா. சூப்பர்க்கா. சூப்பர்க்கா. சரி, அடுத்து இப்ப பாருங்க, நம்ம பிரைமரி பசங்க எவ்வளவு சூப்பரா டே 2ஓட வசனம் சொல்ல போறாங்கன்னு. சரி, எல்லாம் ரெடியா? டே 2ஓட வசனம் சொல்றீங்களா? பிரைமரி சத்தமா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஒன்னும் ரெடி சத்தமா. கர்த்தருக்கு சங்கீதம். சூப்பர். சூப்பர்க்கா. சரி, வசனம் பார்த்துட்டோம். அடுத்து என்னது? டான்ஸ் தானே? ஆமாங்கக்கா. சரி, டே 2ஓட நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா பிரைமரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை? கல்லே நீ நடப்பது என்ன, வாயே நீ பேசுவதென்ன, எப்போதும் இயேசு பார்ப்பது நல்ல பிள்ளைய மாறிடுவேனே. கல்லே நீ நடப்பது என்ன, வாயே நீ பேசுவதென்ன, எப்போதும் இயேசு பார்ப்பது நல்ல பிள்ளைய மாறிடுவேனே. என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். 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 ஜீசஸ் பார்க்கிறார் மேலிருந்து, எதையும் மறைக்க முடியாதே. ஜீசஸ் பார்க்கிறார் மேலிருந்து, எதையும் மறைக்க முடியாதே. கண்ணே நீ காண்கிறது என்ன என்ன, கையே நீ செய்வது என்ன என்ன. கண்ணே நீ காண்கிறது என்ன என்ன, கையே நீ செய்வது என்ன என்ன. என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். என்ன செய்தாலும் என்னை பார்க்கிறார், இயேசு என்னை நோக்கி பார்க்கிறார். கல்லே நீ நடப்பது என்ன, வாயே நீ பேசுவதென்ன, எப்போதும் இயேசு பார்ப்பது நல்ல பிள்ளைய மாறிடுவேனே. கல்லே நீ நடப்பது என்ன, வாயே நீ பேசுவதென்ன, எப்போதும் இயேசு பார்ப்பது நல்ல பிள்ளைய மாறிடுவேனே. வாவ், எல்லாம் சூப்பரா இருந்தாங்கல்ல அக்கா. சூப்பரா இருந்தாங்கக்கா. டே 2 ஓவர். டே 3ஓட தலைப்பு என்னக்கா? அக்கா, உங்களுக்கு அது கூட தெரியாதா? கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் அக்கா. அப்படியாக்கா? சரி, அப்ப நம்ம டே 3ஓட மெமரி வர்ஸ் வந்து நம்ம ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல போறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாமா?
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களாடா சகல ஜனங்களும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். யாத்ராகமும் 19:5. சூப்பர். எல்லாம் நல்ல ஒரு வாட்டி ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர்க்கா. இப்போ டே 3யோட டான்ஸ் பண்றதுக்காக நம்ம குட்டி குட்டி பிகினர் பசங்க எல்லாம் டான்ஸ் ஆட வராங்கக்கா. சரி, எல்லாம் டான்ஸ் பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? என்ன சொல்லணும்? ஆர் யூ ரெடி? சத்தமே கேட்கல. ஒன்று ஒரே வாட்டி. ஆர் யூ ரெடி? சூப்பர். சூப்பரா டான்ஸ் பண்ணாங்கல்லக்கா. ஆமாங்கக்கா. இப்போ நம்மளோட டைரக்டர்ஸ் வந்து நம்ம பாஸ்டருக்கு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுக்க போறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணலாமா? சரிக்கா, இந்த வருஷம் மிஷனரி ஸ்டோரி யார் பத்தி பார்த்தோம்? யாரை பத்தி பார்த்தோம் ஜூனியர்? ஆமா, மேரி ஸ்லெசர் தி ஒயிட் குவீன் ஆஃப் ஒக்கியோம் பத்தி பார்த்தோம். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க? அதை தான் நமக்கு ஸ்கிட்ல காமிக்க போறாங்க நம்மளோட ஜூனியர் அண்ட் சீனியர். சரிக்கா, பாத்துடலாம். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ராயல் மிஷனில் இருக்கிறேன். நான் ராஜாதி ராஜாவின் சேவையில் இருக்கிறேன் என்று மிகவும் தைரியமாக முழக்கமிட்டு தன்னுடைய வாலிப வயதில் ஆப்பிரிக்க காடுகளில் மிஷனரியாக ஊழியம் செய்த மேரி ஸ்லெசர் அவர்களை குறித்த ஒரு சிறு நாடகம். கிபி 1848 ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் ஸ்காட்லாந்து தேசத்தில் ராபர்ட் ஸ்லெசர் மேரி மிட்சல் என்பவர்களுக்கு இரண்டாவது மகளாக பிறக்கிறாள் மேரி ஸ்லெசர். குடும்ப வறுமை காரணமாக சிறு வயதிலேயே தினமும் 12 மணி நேரம் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்தாள். தாய் மிட்சல் இயேசுவை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் தினமும்
குடும்ப ஜெபத்தில் பேசுவார்கள். மேரி ஸ்லெசர் தனது 11ஆம் வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். தன் அருகில் வசித்து வந்த சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி கூறினாள். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசுவே மெய்யான தேவன். எல்லோரும் வாருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சேட் நியூஸ். ஆப்பிரிக்கா காடுகளில் மிஷனரியாக ஊழியம் செய்துட்டு இருந்த மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் இறந்துட்டாரு. அந்த பகுதியில் இப்போ இயேசுவை குறித்து அறிவிக்க யாருமே இல்லையே. நான் இருக்கேன் பாஸ்டர், நான் போறேன், என்ன அனுப்புங்க. ரொம்ப சந்தோஷம் மேரி. ஏசப்பா உன்னோட இருக்கிறார். நானே உன்னை மிஷனரி ட்ரைனிங்காக எடின்பர்க் அனுப்புகிறேன். மேரி, பயப்படாத. நீ ஒருபோதும் தனியா இருக்கிறாய் என்று நினைக்காத. உன்னோடு இயேசு இருக்கிறார். எனவே தைரியமாக இயேசுவுக்காக ஊழியம் செய். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ராயல் மிஷனில் இருக்கிறேன். நான் ராஜாதி ராஜாவின் சேவையில் இருக்கிறேன். ஏசப்பா, இந்த காரியம் எனக்கு சாத்தியமற்றது. ஆனால் உமக்கு அல்ல. என்னை நடத்துங்க. நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமென். மேரி ஸ்லெசர் தான் பிறந்து வாழ்ந்த இடம், வசதிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மொழி தெரியாத ஆப்பிரிக்க காடுகளில் வாழும் பழங்குடி மக்களுக்கு எப்படியாவது இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு தைரியமாக கிளம்பினாள். அவளுக்கு தெரியும், தான் போகிற இடம், சந்திக்க போகிற மக்கள் மிகவும் வேறுபட்டதென்று. காட்சி 2. மேரி ஸ்லெசர் கலபார் சென்றடைந்தார். அங்குள்ள மக்களிடம் சரளமாக பழகி எப்பிக் மொழியை கற்றுக்கொண்டார். அதன் மூலம் இயேசுவை குறித்தும் வேத வசனங்களையும் அவர்களுக்கு போதித்து வந்தார். அங்குள்ள பழங்குடி பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தும் மருத்துவ உதவி செய்தும் ஊழியம் செய்து வந்தார். ஒரு நாள் இரவு, மா மா என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. யாருமா நீங்க? எனக்கு இப்பதான் ரெட்டை குழந்தை பிறந்துச்சுமா. நான் ஓக்கையாங் காட்டு பகுதியில இருந்து வர்றேன். அங்க இருக்கிற மாயவித்தக்காரனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுருவான். இந்த 2 பிள்ளைகளையும் கொன்னுருவான். ரெட்டை பிள்ளைகளினாலே சாபம்னு நினைக்கிறாங்கம்மா. தயவு செய்து என்னையும் என் பிள்ளையும் காப்பாத்துங்க. கவலைப்படாதம்மா, நான் உனக்கு அடைக்கலம் தரேன். நீ உள்ளே வா. ஏன் வெள்ளக்கார பெண்ணே, ரெட்டை குழந்தை பெற்று எடுத்த பெண் இங்க வந்தாளா? அவளை எங்க கூட அனுப்பு, இல்லனா பெரிய சாபம் வந்துடும். சீக்கிரம் அனுப்பு. நான் அவங்கள அனுப்ப முடியாது. நீங்க போங்க. உண்மையான கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டாங்க. எந்த சாபமும் வராது. இப்போ நீ அனுப்ப போறியா இல்லையா? அனுப்ப மாட்டேன். இப்ப நீங்க இங்க இருந்து போலனா துப்பாக்கி எடுக்கவா? ஐயோ, நம்ம போயிடலாம். ரொம்ப நன்றிமா. என்ன போல நிறைய பெண்கள் ஓக்கையாங் காட்டு பகுதியில நரபலி கொடுக்கப்படுறாங்க. பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. நிறைய மூடப்பழக்க வழக்கம் இருக்குது. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டா உடனே கொதிக்கும் எண்ணெயில கைவிட சொல்லுவாங்கம்மா. கலபார் பீன்ஸ்ன்னு ஒரு விஷயத்த உணவுல கலந்து சாப்பிட சொல்லுவாங்க. குடும்ப தலைவர் யாராவது இறந்து போனா அந்த மொத்த குடும்பத்தையும் கொன்னுருவாங்கம்மா. ஐயோ, கேட்கவே மிகவும் கஷ்டமா இருக்குது. விஷத்தை சாப்பிட்டால் கண்டிப்பாக இருந்துருவாங்களே. என்ன கொடுமையான மூடப்பழக்கம். ஏசப்பா, என்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. நான் உம்மை பற்றி அந்த மக்களுக்கு சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தணும். ஆமென். உடனே மேரி ஸ்லெசர் தன்னோடு இருந்த 9 பேரிடமும் தான் ஓக்கோயாங் போவதை குறித்து சொன்னபோது அவர்கள் போக வேண்டாம் என்று அவர்களிடம் கெஞ்சி கேட்டனர்.
அதற்கு மேரி, இயேசு கிறிஸ்துவுக்காக என் கடமை செய்வதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். நான் ஓக்கையாங் பகுதிக்கு போகத்தான் போகிறேன். கெமி, என்னோட நீ வருகிறாயா? ஓக்கோயாங் போகிற வழி முழுவதும் மிகுந்த அடர்ந்த காடுகள் நிறைந்திருந்தது. ஒரு பெரிய நதியை கடந்து போக வேண்டும். அந்த நதி முழுவதும் முதலைகளும் நீர் யானைகளும் கூட்டம் கூட்டமாக இருந்தது. வழி முழுவதும் நிறைய விஷப்பூச்சிகள் நிறைந்திருந்தது. மேரி சிலஸ்டரும் கெமியும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே ஓக்கோயாங் போய் சேர்ந்தனர். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. இந்த சமயத்தில் ஓக்கோயாங் பழங்குடி மக்களின் தலைவர் ஏடம் உடல்நிலை சரியில்லாமல் மரண படுக்கையில் இருந்தார். ஏடமின் சகோதரி அவனை கவனித்து வந்தாள். ஏடம், இந்த உணவை குடியுங்கள். வேண்டாம், என் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. நான் சீக்கிரம் இறந்து விடுவேன் போல. வாங்க வாங்க, என் சகோதரனுக்கு உதவுங்கள். எங்களோட இன தலைவர் இவர்தான். இவர் இறந்து விட்டால் இவர் கூட எங்க எல்லாரையும் கொன்னுருவாங்கம்மா. தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கிறேன். என்ன, இந்த வெள்ளைக்கார பெண் நமது பாஷையில் பேசுகிறாள்? நீதான் அந்த இரட்டை குழந்தையும் அந்த பெண்ணையும் காப்பாற்றி வைத்திருக்கிறாய். அதனாலதான் எனக்கு இந்த சாபம் வந்து விட்டது. அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள், அவர்கள் சாக வேண்டும். இல்லை ஏடம், அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள் அல்ல. அவர்கள் நல்ல குழந்தைகள், அழகான குழந்தைகள். அவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். என்ன, நீ அவர்களை நேசிக்கிறாயா? வெள்ளைக்காரர்கள் எங்களை போல பழங்குடி மக்களை விரும்ப மாட்டார்களே. அப்படியல்ல ஏடம், உங்களுக்கு மருத்துவம் செய்யவும் பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லிக் கொடுக்கவுமே நான் வந்திருக்கிறேன். அப்படியா? உங்களிடம் மருந்து இருக்கிறதா? ஆமையா. கெமி, அந்த மருந்துகளை எடுத்து வா. மா, இதோ மருந்துகள். என்ன செய்றீங்க? நிறுத்துங்க. ஏ வெள்ளைக்கார பெண்ணே, உன்னாலதான் சாபம் வந்திருக்கு. நிறுத்து. ஏடம்க்கு எதுவும் கொடுக்காத. அவங்கள தடுக்காதீங்க, எனக்கு மருந்து கொடுக்கட்டும். நான் நன்கு சுகமாவிட்டேன் என உணர்கிறேன். மிக்க நன்றிமா. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யட்டும்? நான் இங்கு பாதுகாப்பாக தங்க எனக்கு ஒரு இடம் வேண்டும். மேரியும் கெமியும் அங்கேயே தங்கியிருந்து அங்குள்ள ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இந்த வெள்ளைக்கார பெண்ணை இப்படியே விட்டா எல்லாரையும் உங்க பக்கம் திருப்பிடுவாங்க. என் பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. இவளை எப்படியாவது தீர்த்து கட்டணும். காட்சி 4. எங்க போற? தலைவர் ஏடமுக்கு உணவு கொடுக்க போறேன். அதை என்னிடம் கொடு, நானே கொடுத்து விடுகிறேன். நான் அவரிடம் கொஞ்சம் பேச வேண்டும். நான் தானே எப்பொழுதும் கொடுப்பேன். இல்லை, என்னிடம் கொடு. சரி, இதாங்க. ஐயோ, என்னால் வலி தாங்க முடியலையே, வலிக்குதே, ஐயோ. ஏடம் உங்களுக்கு என்னாச்சு? நல்ல சுகமாய் வந்தீங்களே. அந்த மேரி மாவை கூட்டிட்டு வா, என்னால வலி தாங்க முடியல. இதோ உடனே போகிறேன். மா, ஏடம் திரும்பவும் வலியால் துடிக்கிறார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க.
அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏடம் நல்ல சுகமாகிவிட்டார். சரி, வாருங்கள் போவோம். வா வா வெள்ளைக்கார பெண்ணே, உன்னாலதான் ஏடம்க்கு சாபம் வந்துச்சு. அவர் இப்போது சாக போகிறார். இல்லை இல்லை, அவர் சாக மாட்டார். நான் மருந்து கொடுக்கிறேன். கெமி, மருந்துகளை எடுத்து வா. ஏடம் இப்போது இறந்து விடுவார். இதற்கு அதை இனத்தார் தான் காரணம். டேய், அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா, நரபலி கொடு. வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்தால் 2 பேருக்கும் நடுவே சண்டை வந்து அநேகர் இறந்து விடுவாங்க. டேய், அவங்கள வர சொல்லு. ஏசப்பா, இந்த சூழ்நிலையில ஏடம் இறக்கக்கூடாது. இறந்தால் இந்த இனம் முழுவதையும் நரபலி கொடுத்துருவாங்க. ஏடமை காப்பாற்றுங்க, இந்த மக்களையும் காப்பாற்றுங்க. போரை நிறுத்துங்கள். இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இனிமேல் யாரும் இங்கு கொல்லப்படக்கூடாது. இரட்டை பிள்ளைகள் கொல்லக்கூடாது. பெண் கைதிகளை கொல்லக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், இனி நரபலி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், இனி நரபலி வேண்டாம். அப்படினா நம்ம கடவுள் அபாசி? உங்க கடவுள் அபாசி எப்போதும் தண்டிப்பவர். ஆனால் தேவன் நம்மை தண்டிக்க மாட்டார், நம்மை காப்பாற்றுவார். ஆம், மேரிமாவை அனுப்பி நம்மை காப்பாற்ற தேவன் வந்துள்ளார். என்னையும் இயேசு ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக. தேவன் உங்களை நேசிக்கிறார். தன்னிடம் வந்த எவரையும் அவர் தள்ளிவிட மாட்டார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே என் தெய்வம். இதுபோல அநேக இன தலைவர்களையும் மாய வித்தைக்காரர்களையும் இயேசுவிடம் வழிநடத்தினார் மேரி ஸ்லெசர். கைவிடப்பட்ட இரட்டை குழந்தைகளை தொடர்ந்து தத்தெடுத்து காப்பாற்றி வந்தார். மற்ற மூட பழக்கங்களை களைந்து மக்களிடையே கிறிஸ்துவின் அன்பை விதைத்தார். இவரது வெற்றிகரமான பணியின் காரணமாக பிரிட்டன் அரசு மேரி ஸ்லெசரை ஆப்பிரிக்க நாட்டின் தூதுவராக கனப்படுத்தியது. அதிகாரப்பூர்வ பெண் நீதிபதியாக நியமித்து மற்றும் வெள்ளி சிலுவை போன்ற அநேக விருதுகளை கொடுத்து கனப்படுத்தியது. மேரி ஸ்லெசர் தன் இறுதி மூச்சு வரை இப்பழங்குடியின மக்களுக்காகவே சேவை செய்தார். சூப்பரா இருந்துச்சுல்ல? என்னக்கா ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஓடுறேன் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுக்கா. படிச்சும் பாக்குறேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே தோல்வியா போகுது. என்னக்கா பண்றது? அப்பனா சொல்லுங்க. தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறணுமே, தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறிடுமே. அக்கா, இது டே 4ஓட சாங் தானே? ஆமா அக்கா. அப்போ நம்ம டே 4ஓட சாங் பாத்துடலாமா? வாங்க ஜூனியர் பாய்ஸ். ஓடினேன் ஒன்றுமே கிடைக்கல, படிச்சு பார்த்துட்டேன் ஒண்ணுமே புரியல.
சரி ஓகே, இப்போ ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து மெமரி வேர்ஸ் கேட்கலாமா? வாங்க, யார் சொல்றீங்க மெமரி வேர்ஸ்? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் விழித்தோடும் ஜெபம் செய்யுங்கள். எபேசியர் 6. சூப்பர்க்கா. சரி, இப்போ நெக்ஸ்ட் அனாயிட்டிங் சாங் பாடுறதுக்காக டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடலாம். வாங்க எல்லாம் டீச்சர்ஸ். கிறிஸ்துவின் ஆவியானவரே எனக்குள்ளே வந்திறங்குமே, ஜெபத்தின் ஆவியானவரே ஜெயமாய் இறங்குமே. கிறிஸ்துவின் ஆவியானவரே எனக்குள்ளே வந்திறங்குமே, ஜெபத்தின் ஆவியானவரே ஜெயமாய் இறங்குமே. ஆவியானவரே அபிஷேகம் வல்லமை வரங்க தாருமே, ஆசீர்வதிக்கும் ஆவியே ஆசீர்வாதமாக்குமே. வல்லமை ஆவியானவரே வல்லமை வரங்க தாருமே, ஆசீர்வதிக்கும் ஆவியே ஆசீர்வாதமாக்குமே. ஆவியானவரே அபிஷேகம் டீச்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தமா கிளாப் பண்ணலாமா? நல்லா சத்தமா. பின்னாடி இருக்கவங்களாம் கையை தட்ட மாட்டீங்க. சரி அக்கா, மெர்லினக்கா 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 என்னக்கா? சரி, 1 day 1 2 3 4 6 7 8 பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன்ல. 5 இருக்கானே. ஓ, அப்போ நான் 1 2 3 தப்பா சொல்லிட்டேனா? 1 2 3 4 5 சரி, 1 2 3 தெரியல பாருங்க. சரி சரி ஓகே. இப்போ 5ஓட சாங் போயிடலாமா? போயிடலாம். வலது பக்கம் நிற்க
இயேசுவின் பரலோக பிள்ளைகள் பரலோக பாக்கியம் பெற்றவர்கள் 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 சந்தோஷமா சென்றிடுவோம் இயேசுவோடு சேர்ந்திடுவோம் சந்தோஷமா சென்றிடுவோம் இயேசுவோடு சேர்ந்திடுவோம் இயேசுவின் பரலோக பிள்ளைகள் பரலோக பாக்கியம் பெற்றவர்கள் இயேசுவின் பரலோக பிள்ளைகள் பரலோக பாக்கியம் பெற்றவர்கள் அக்கா சூப்பரா வந்து பிரைமரி பசங்க ஆடிட்டாங்க. இப்போ டே 5ஓட வசனம் கேட்போமா? சீனியர் சங்கீதம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான், யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஓகே சூப்பர், கிளாப் பண்ணலாமா? சரி அக்கா, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமா அடுத்து என்ன? பிளெஸி அக்கா வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும். ஓகே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 6 நாட்களும் FGVBS சிறப்பாய் நடக்க கிருபை செய்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆண்டு FGVBS பாடத்திட்டங்களை மிகவும் கருத்தாய் எழுதி எல்லா பிள்ளைகளுக்கும் எளிதாய் புரியும்படி எழுத உதவி செய்த நம்ம சபை மூத்த போதகர் ரெவரண்ட் ஏ சோனராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த FGVBS-ஐ சிறப்பாய் நடத்த உதவிய அசோசியேட் பாஸ்டர் ஜோனத்தான் அவர்களுக்கும் ஸ்டெஃப்கா ஜோனத்தான் அவர்களுக்கும் உதவி போதகர் எபினேசர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். FGVBS பிள்ளைகளுக்காக வேத பாடங்களையும் தேவ பயத்தோடும் வாஞ்சையோடும் சார்ட் மற்றும் ஆக்டிவிட்டிஸ் செய்து கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆசிரியர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனாயிட்டிங் செக்ஷன்ல நிறைய பிள்ளைகள் வந்து தேவனுடைய தொடுதலை உணர்ந்தாங்க. இந்த அனாயிட்டிங் செஷன் நடத்தி கொடுத்த பாஸ்டர் ஜோனத்தான் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் மற்றும் ஃபுட்டை பரிமாறிய வாலண்டியர்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் டீம் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடியோ சிஸ்டம்ஸ்க்கு உதவிய பிரதர் வினோத்குமார் டீம் அவர்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் உதவிய பிரதர் கோபால் அவர்களுக்கும் சிஸ்டர் லதா சிஸ்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் FGVBS பிள்ளைகளை உற்சாகமாய் எங்கள் சபைகளுக்கு அனுப்பி வைத்த உங்கள் அனைவருக்கும் பெற்றோர்களாகிய அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபைனலி நம்ம ஸ்டார் கிட்ஸான FGVBS பிள்ளைகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக பாஸ்டர் ஜோனத்தான் அவர்களை அழைக்கிறோம். டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் எல்லாமே ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. அன்பானவர்களே, இந்த சிறு பிள்ளைகளை 100 பேர்களுக்கு மேற்பட்ட சிறு பிள்ளைகளை 5 முக்கியமான சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறத போதித்து டீச்சர்ஸ் நல்லா செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்தவங்க இந்த அம்பிகா இருக்குத அவங்க குடும்பமா தினந்தோறும் சாப்பாடு ஆக்கினாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் கடினமாக வேலை செய்திருக்கிறீங்க. உங்களை நான் பாராட்டுறேன். அவர்களை கைத்தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ட வடை கூட அவங்க செய்தது தான். அது மாத்திரமில்ல, டீச்சர்ஸ், டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ், சாங்ஸ் நடத்துகிறவங்க, இங்கே மட்டும் இல்லைங்க, இவங்க ஆக்ட் பண்ணி இவங்க பண்ணது தான் நம்ம தமிழ்நாடு பூராவும் போச்சு.
நூற்றுக்கணக்கான சபைகளில் இதை நடத்தினாங்க. இந்த டீச்சர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இவர்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுக்கிறியப்பா? ஓகே, அப்படியே எடு. ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான பிள்ளைகள் தங்களுடைய ஒரு வாரம் தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணுன்ற இந்த ஊழியத்தை இவர்கள் செய்திருக்கிறாங்க. விசேஷமாக வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கடின உழைத்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும். அப்படியே டீச்சர்ஸ், டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ், இதுக்கு இந்த பாட புத்தகங்களுக்கு எழுதினவர்கள், சிஸ்டர் சாந்தி, இன்னும் பல சகோதரிகள், இதற்கென்று இந்த ஜூனியர், இந்த பிகினர் பிரைமரி எழுதின பிளஸி, நான்சி, அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இதற்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சகோதரி சாந்தி செல்வத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து, இவங்க யாருக்கெல்லாம் சத்தியத்தை சொன்னாங்களோ அந்த பிள்ளைங்க சாத்தான் தொடாதபடி உம்முடைய அரவணைப்புக்குள்ளே வைத்து காத்துக்கொள்ளும். இதற்கு உதவி செய்து இதை உற்சாகப்படுத்தின சபை மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். மீட்கப்பட்ட உங்களுக்கு ஆசீர்வாதமே. பிளஸிங் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே. பிளஸிங் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துவே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே. 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 பாடுவோம், சந்தோஷமா பாடுவோம், உயரமா ஓசை எழுப்புவோம். ஆடுவோம், சந்தோஷமா பாடுவோம், உயரமா ஓசை எழுப்புவோம். பார்வோன போட்டு தள்ளி மீட்டு வந்தாரே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் தந்தாரே. பார்வோன போட்டு தள்ளி மீட்டு வந்தாரே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் தந்தாரே. கற்பனைக்கு கீழ்ப்படிய கற்று தந்தாரே. கற்பனைக்கு கீழ்ப்படிய கற்று தந்தாரே. காத்திருந்து ஜெபிக்கும்படி சொல்லி தந்தாரே. காத்திருந்து ஜெபிக்கும்படி சொல்லி தந்தாரே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆசீர்வதிப்பவர் எங்கள் இயேசுவே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம பாஸ்டர் ஜோனதான் அவர்களுக்கும் ஸ்டெஃபா சிஸ்டருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் கை தட்டலாமா? Thank you so much வாலண்டியர்ஸ். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளில் அப்பா, நாங்கள் சிறுவர் ஊழியத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தருணத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரால் வரும் சுதந்திரம் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ரட்சித்து நீர் உம்முடைய பாதையில் ஒவ்வொரு பிள்ளையும் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த FGBSக்கு வந்த எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட இயேசுவே உம்முடைய நாமத்தை அவர்களுடைய வீட்டில் தொனித்து எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய்
ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ நீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வந்திருக்கிற FGBSக்கு வந்த பிள்ளைகள் எல்லாரும் தொடர்ந்து சண்டே கிளாஸுக்கும் வந்து ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் உம்முடைய பாடல்கள் பாட 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 அவங்க லைஃப்ல இன்னும் முன்னேற நீர் உதவி செய்வீராக. இன்றைக்கும் கலந்து கொண்டிருக்க எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆக ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமுக்கு பிரயாசப்பட்ட எல்லாரையும் உங்கள் கையில் நாங்கள் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை அற்புதமாய் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவ பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you. Thank you.